இரண்டாவது மார்க் அறிஞர்கள் சொல்றாங்க, மக்களோடு நேர்மையாக வாழுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களோடு வேலை பார்க்கிறவங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களோடு பயணிக்கிறவங்க எல்லோரோடையும் நேர்மையாக வாழுங்க, நடங்க. அப்படி நடந்தீங்கன்னா அவங்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும், மக்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நேர்மையாக நடந்தா. அல்லாஹ் அதை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல ஆர்வப்படுத்தி பேசுகிறான். அல்லாஹ் பாராட்டி பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். வகூனூ மஅஸ்ஸாதிகீன், நீங்க எங்க எப்ப இருந்தாலும் நேர்மையாளர்களுடன் இருங்க, நேர்மையாளர்களுடன் சேர்ந்தே இருங்க என்று அல்லாஹ் அதுல விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி அல்லாஹ் ஆர்வப்படுத்தி பேசுறான். உங்களுடைய சேர்க்கை அது நேர்மையானவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். உங்களுடைய பழக்கம் நேர்மையானவர்களோடு இருக்க வேண்டும் என்கிறான். மோசடி செய்வர்களோட, பொய் பேசுறவர்களோட, சாக்கு போக்கு சொல்றவர்களோட உங்களுடைய தொடர்பு இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லித் தருவதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தர்றாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே மக்களோடு நேர்மையாக நடந்து நடங்கள் என்று அல்லாஹ் ரப்பு சொல்லித் தருகிறான். நேர்மை என்பது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களோடு இருக்கட்டும், உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்களோடு இருக்கட்டும் என்று ரப்பு சொல்லி தருகிறான். பொது காரியங்களில் அது நேர்மை, அது உங்களுக்கு அது இருக்க வேண்டும் என்று ரப்பு சொல்லி தருகிறான்.